எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்தின் தமிழ் பேராயம் ஒருங்கிணைக்கும் சொல் தமிழா சொல் 2025க்கான மண்டல அளவிலான பேச்சு போட்டி திருநெல்வேலியில் நடைபெற்றது. தமிழ் பேராயம் வழி மாணவர்களின் ஆற்றலை வெளிப்படுத்த பல ஆயிரம் மாணவர்களை கொண்ட பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் செயல்பட்டு வருகின்றது. தமிழகமெங்கும் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவ மாணவிகளின் பேச்சு திறன்களை வளர்க்கும் வகையில் சுமார் 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தாமிரபரணி ஆறு, வ.உ.சி., பாரதியார் என கொடுக்கப்பட்ட 6 தலைப்புகளில் உரையாற்றினர். இந்த போட்டி குறித்து எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் தலைவர் முனைவர் கரு நாகராஜன் பேசுகையில், இப்போட்டியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் முதல் முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் வரை கல்லூரி பல்கலைக்கழகத்தில் பயில்வோர் என 18 முதல் 25 வரை உள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்க முடியும். மண்டல அளவிலான போட்டியில் முதல் பரிசு 1 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசு 75,000, 3ஆம் பரிசு 50,000 மற்றும் ஆறுதல் பரிசாக 4 பேர்களுக்கு தலா 20,000 வழங்கப்படும். இந்த போட்டியில் முதல் நாள் அன்று இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்பார்கள். மாநில அளவிலான போட்டிக்கு முதல் பரிசு 5 லட்சமும், 2ஆம் பரிசாக 3 லட்சமும், 3ஆம் பரிசாக ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும். இந்த போட்டியின் மொத்த பரிசு தொகையாக ரூபாய் 40 லட்சம் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது என்று தெரிவித்தார். இதுல நல்லா இது பண்ணாங்க. எனக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, நெல்லை மண்டலத்தோட சிறப்புகள் பற்றி பேச சொன்னாங்க. இங்க பேசினது எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, நல்ல இதா இருந்துச்சு, நல்ல நடத்தினாங்க எல்லாமே. இது நல்லா இருந்துச்சு. இந்த முறை மதிப்புக்குரியதா இருந்துச்சு. அதனால நானும் இந்த போட்டியில வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய போட்டிக்கு போங்க. என்னை போல நல்ல இந்த மாதிரி பேட்டிக்கெல்லாம் நல்லா கொடுங்க. உங்களுக்கு நன்றி கூறிவிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கிற பேச்சு போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் நடத்துகிற இந்த போட்டியில் நாங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இதில் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதில் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறத தவிர நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. நாங்கள் நல்லாவே எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் இதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ஜெயிச்சோம் அப்படின்னாலும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த சான்ஸ் கொடுத்த எஸ்ஆர்எம்க்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ எங்களை போல் எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த மாதிரி போட்டியில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு நல்ல வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எங்களோட விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். என்னோட தலைப்பு மகாகவியும் மகளிர் உரிமையும்ங்கிற தலைப்புல தான் நான் பேசினேன். ஓகே, தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் தீனி அரவிந்தவாசன் மகாலிங்கம். நான் திருநெல்வேலியில் சலகத்துல்லா அப்பா கல்லூரியில் படிக்கிறேன். முதல்ல இந்த சொல் தமிழா சொல் எஸ்ஆர்எம் காலேஜ் நடத்துகிற சொல் தமிழா கல்லூரி நடத்துகிற சொல் தமிழா சொல் மேடை சொல்லணும்னா ஒரு அற்புதமான மேடைங்க. திறமையான மாணவர்கள் பல பேர் இருக்காங்க. தங்களது திறமையை வெளிப்படுத்த தங்களுக்கு ஒரு மேடை கிடைக்காத என ஏங்கி கொண்ட மாணவர்களுக்காக எஸ்ஆர்எம் கல்லூரி அற்புதமான இந்த சொல் தமிழா சொல் மேடையை உருவாக்கி கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நெல்லை மண்டலத்துக்கு தலைப்பை பார்த்தீங்கன்னா பாரதியும் மகளிரும் மகாகவியும் மகளிரும். நேற்று தான் நம்ம மகளிர் தினம் கொண்டாடினோம். மகளிர் தினத்துல எல்லாரும் நேற்று சொன்ன ஒரு நாள் மட்டும் மகளிரை கொண்டாடாதீங்க, நாள் பூரா மகளிரை நாட்கள் எல்லாம் இது பண்ணுங்க. அதற்கு ஏற்ற விதமாக நேற்றும் மகளிரை பத்தி பேசியிருக்காங்க, இன்னைக்கும் மகளிரை பத்தி பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வரலாற்று சிறப்புமிக்க நெல்லை மண்டலத்தோட சிறப்பை பத்தி சொல்லணும்னா ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், மகாகவி பாரதியார், கட்டபொம்மன், நிறைய பேர் இங்க இருந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு எழுச்சி மிக்க இடம். வாஞ்சிநாதன் கலெக்டர் துரையை இது பண்ண சுட்டு வாஞ்சிநாதன் ரயில் நிலையம் என பல்வேறு சிறப்புகள் இருக்கு. அப்பேற்பட்ட சிறப்புகளை எல்லாம் நம்ம நெல்லை மாவட்டத்துல இருந்து இன்னும் உங்க ஊர்ல இவ்வளவு சிறப்புகள் இருக்குப்பா அப்படின்னு எங்கள் மாவட்டத்தை பத்தியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம்.